வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமித் வந்து பிரஜன், சாண்ட்ரா அண்ட் தென் திவ்யா இவங்க 3 பேரை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து விஜய் பார்வதிகிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, அது வந்து ஒரு ஐ ஓப்பனராக விஜய் பார்வதிக்கு இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் விஜய் பார்வதியோட ஆட்டம் கொஞ்சம் சட்டிலாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க 3 பேர், பிரஜன், சாண்ட்ரா அண்ட் தென் திவ்யா. ஸோ அதனால தான் பிக் பாஸ் டீமே வந்து லைட்டாக உசுப்பேதி விட்டுருக்காங்க விஜய் பார்வதியை, ஈவன் விஜய் சேதுபதி சாரும். அதனால் அவங்களோட ஆட்டம் வேறு மாதிரி இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இவங்க 3 பேரை பற்றி முக்கியமாக அவர் பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, விஜய் பார்வதியை வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்னை பேசவே விட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் அவங்க கூட தான் வந்து ஒட்டி உறவாடிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு விஷயம் பேச வந்தால் திவ்யா வந்து என்னை பேசவே விட மாட்டேன்றாங்க, நான் அப்போ அதை சொன்னேன்ல, இப்போ இதை சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி என்ன ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது எனக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கல. ஆனால் பேச விட மாட்டேன்றாங்க அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மைனஸ் எனக்கு அப்படின்றத வந்து அவங்க அமித் கிட்ட கன்வே பண்ணுறாங்க. அமித் உடனே உள்ளே வராரு. ஆமாம், நீ திவ்யா கிட்ட பேசுகிறது வந்து ஒரு செவத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி, ஒரு ஸ்பீக்கர்கிட்ட பேசுகிற மாதிரி, ஸ்பீக்கர் வந்து அது பாட்டுக்கு பாடினே இருக்கும், நீ என்ன பேசினாலும் அது பாட்டுக்கு அதோட விஷயத்தை பாடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏன் இதை சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து ஒரு விஷயத்தை நம்ம பேசினோம் அப்படின்னா அவங்க எல்லா பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்க தான் அதிகமாக ஸ்பேஸ் எடுத்துக்கணும்னு நினச்சி பேசுவாங்க. அது வந்து என்ன ஒரு பிஹேவியர் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி சாண்ட்ரா வந்து லைக் காட்டு பண்ணி அப்படின்ற மாதிரி வினோத்தை சொன்னதா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்கள வந்து பாராட்டி சீராட்டி எப்படி வரவேற்றோம் நாங்கள், பட் அவங்க வந்து நாங்கள் பாட்டு பாடினதெல்லாம் வச்சு இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒருத்தரை எப்படி ஈஸியாக அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கல. அதுக்கப்புறம் அவர் பிரஜனை வந்து வார்த்தை விடுற அந்த பர்டிகுலர் விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணி அவங்க 3 பேரை ட்ரஸ்ட் பண்ணி நீ போகாத அப்படின்றத மறைமுகமாக ஒரு விஷயம் சொன்னார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உன்னை பாச வலையில் விரித்து உன்னை வந்து அதில் விழ வைக்கிறாங்க, நீ வந்து சுதாரிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாடா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கு அவங்க சட்டில் ப்ளே பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் அவங்க 3 பேரும் டாமினேட் பண்ணது தான். ஸோ அதை வந்து உடனே இந்த வாரமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா விஜய் சேதுபதி சார் கோல் மூட்டின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. அப்போ இருந்தே அவங்க 2 பேரும் முகம் வந்து மாறிடுச்சு. நம்மளை தான் சொல்கிறாங்களோ, நம்மக்கிட்ட தான் கோல் மூட்டிட்டு இருந்தாலோ அங்கேருந்து பேசி அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் பேசிப்பாங்க குசுகுசன்னு. ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து விஜய் பார்வதிக்கு வந்து ஐயோ நம்ம இப்போ உள்ளே போனோன்னா என்ன பேசினேன், எதுக்காக சொன்னேன், எந்த விஷயத்தை நீ சொன்ன அப்படின்னு கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க பக்கமே வந்து போகாமல் தனியாக அமைத்துக்கிட்டே இந்த விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.